வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு மட்டன் கிரேவிக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்ததுனால 1 மில்லியன் வியூஸ் ரீச் ஆக போகுது. அதே ஆதரவை தொடர்ந்து இந்த வீடியோக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எலும்பு கறியாகவும் இருக்கலாம் அல்லது தனிக்கறியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலாக்களை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் இது கூட 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மசாலா நல்லா நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய் அது மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் 2 கிராம்பு. இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உங்களால் இந்தளவுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் சேர்க்க முடியாது அப்படின்னா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயமாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கிரேவிக்கு நம்ம அதிகமாக தக்காளி போடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ தக்காளியும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலா வறுக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்தால் தான் இந்த மட்டன் கிரேவி நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது 2 நிமிஷம் வரைக்குமாவது இந்த மசாலாவை நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நீங்கள் கடையில் வாங்கின மிளகாப்பொடி சேர்க்குறீங்கன்னா மிளகாப்பொடியோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடியெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி மட்டனை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் வேகும்போது தண்ணி விடும். அதனால் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடி வெயிட் போட்டு 5 விசில் வர வரைக்கும் மட்டனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்க்கலே தெரியும் இது எல்லாம் ஆட்டுக்கறியா அல்லது முத்தின கறியான்னு. அந்த மாதிரி முத்தின கறியாக இருந்துச்சுன்னா கூட 2 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் 5 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் வெயிட் எடுத்துகிட்டு நம்ம மூடியை திறந்து மட்டனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட மட்டன் கிரேவி எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றின தண்ணியும் மட்டனில் இருக்க தண்ணியும் சேர்ந்து பாருங்கள் மட்டன் அந்த கறி குழம்பு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தேவைப்பட்டால் இதை அப்படியே குழம்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். நல்ல நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம். அதனால் அடுப்பு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்தளவுக்கு கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நடுவில் நம்ம கரண்டினால் நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள் இந்தளவுக்கு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி சுட சுட ரெடியாக இருக்குது. இந்த மட்டன் கிரேவியை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் மட்டன் கிரேவியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.